புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை ஒட்டி வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸை ஒட்டி ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் டோக்கன் விநியோகமானது தொடங்கியிருக்கிறது. முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. தமிழகத்தில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் வரும் 6ஆம் தேதி நடப்பதை முன்னிட்டு வீரர்களுக்கும் சாலைகளுக்கும் ஆன்லைன் மூலமாக டோக்கன் வாங்கும் பணி தொடங்கியுள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஜனவரி மாதம் முதல் தொடங்கி மே மாதம் 31ஆம் தேதி வரை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மட்டுமல்லாது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளோடு நடந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி வருகிற 6ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற உள்ளது. இதற்கான உத்தரவு தமிழக அரசுகளில் வெளியிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளில் விழா கமிட்டியினருடன் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. 90% பணிகள் முடிவடைந்து விட்டன. நேற்று மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா ஜல்லிக்கட்டு திட்டங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான 2 இடங்களில் உள்ள நிலையில் இன்று ஜல்லிக்கட்டு இடம்பெறக்கூடிய காளைகளுக்கும் காளைகள் அடக்கக்கூடிய காளைகளுக்கும் ஆன்லைன் மூலமாக டோக்கன் வழங்கும் பணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலமாக டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி, மையநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் நாளை மறுநாள் தொடங்கி வைக்க உள்ளனர். விழா கமிட்டியினர் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு ஆன்லைன் முறையில் டோக்கன்களை வழங்கி வருகின்றனர். அதேபோல் வருவாய்த்துறையினர் ஜல்லிக்கட்டு காளைகளில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன்கள் வழங்கி வருகின்றனர். அதேபோல் மருத்துவத்துறையினர் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சுகாதாரத்துறையின் மூலமாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் மைதானத்தை சுற்றிலும் ப்ளீச்சிங் பவுடர் தெளித்தும் சுகாதார பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது புதுக்கோட்டையில் வருகிற 6ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. டோக்கன் விநியோகமும் தொடங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.